எல்லோரும் இணைந்து இதற்கான பணிகளை ஆய்வு செய்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட கட்டமைப்பு பணிகள் இந்த மே மாத இறுதிக்குள் முடிவடைய இருக்கிறது. வியாசர்பாடி டெப்போவில் 120 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதற்கான சார்ஜிங் போர்ட்டுகள் 29 நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்துகள் முழுமையாக இந்த பயன்பாட்டிற்கு இந்த பகுதியில் வருகின்ற பொழுது வடசென்னை பகுதியில் ஒரு சிறந்த போக்குவரத்து வசதி, அதாவது காற்று மாசு ஏற்படாமல் இன்றைக்கு உலகளவிலே ஏற்பட்டிருக்கின்ற விழிப்புணர்வு காரணமாக கால சூழல் மாற்றத்திற்கு ஏற்ப இந்த புதிய மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. மொத்தம் சென்னை மாநகரத்தில் 5 பணிமனைகள் மின்சார பேருந்துகள் இயக்குவதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் கட்டமாக வியாசர்பாடியில் இந்த பணிகள் முடிவுற்று அந்த பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு பெரும்பாக்கம், சென்ட்ரல், பூந்தமல்லி, தொண்டையார்பேட்டை ஆகிய பணிமனைகள் இந்த மின்சார பேருந்துகள் இயக்குவதற்கான அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கிருந்தும் அந்த பேருந்துகள் இயக்கப்படும். முதற்கட்டமாக 650 பேருந்துகளும், அடுத்த கட்டமாக 500 மின்சார பேருந்துகளும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. எனவே உலக வங்கியினுடைய ஆலோசனைப்படி ஜிசிசி என்ற அந்த ஒப்பந்த அடிப்படையில் இயக்குவதற்கான டெண்டரிலே கலந்து கொண்டு ஓம் என்ற நிறுவனம் இதனை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பேருந்துகளை அவருடைய பராமரிப்பிலே இயக்கி தருவார்கள். எனவே இந்த மின்சார பேருந்து பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது சென்னை மாநகரத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றமாக அமையும். இதில் ஏசி பேருந்துகளும் நான் ஏசி பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கின்றன. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் பயணம் செய்வதற்கான வசதிகளும், கூடுதல் வசதியோடு ஏசி தேவைப்படுகிற அவர்களுக்கான பயண வசதிகளையும் ஏற்பாடு செய்வதற்கு இந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எவ்வளோ சார்? இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு 650, முதல் கட்ட 650 பேருந்துகள், அடுத்த கட்டமாக 500 பேருந்துகள். இங்கே வியாசர்பாடியில் முழுமையாக இங்கே வந்து மின்சார பேருந்து மட்டும்தான் இயங்கும்? ஆமாம், இங்கே மின்சார பேருந்துகள் மாத்திரம்தான் இயங்கும். ஏன்னா டீசல் பேருந்துகளையும் மின்சார பேருந்துகளையும் ஒரே இடத்தில் இயக்குவதற்கான சூழல் அமையாது. என்ன காரணம்னா அதற்கு தேவையான வசதிகள் வேறு, இதற்கு தேவையான வசதிகள் வேறு. அதனால் மின்சார பேருந்துகள் மாத்திரம் இயக்குவதற்காக சென்னை மாநகரத்தில் 5 பணிமனைகள் ஒதுக்கப்பட்டு அதில் முதல் கட்டம் வியாசர்பாடி இயக்கப்பட இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் வந்து அடுத்த மாதத்தில் திறந்து வைக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இதே பேருந்து ரேட்டு தான் திறந்து வைக்க போகிறாங்க. இந்த பணிகள் எல்லாம் முடிவுற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவருடைய தேதி பெற்று அந்த துவக்க விழா நடைபெறும். கடந்த 2 மணி பொள்ளாச்சியிலிருந்து சிவகாசி போன பேருந்தில் ஓட்டுநர் வந்து மது குடிச்சிட்டு ஓட்டுநர்லாம் சொல்லி பொதுமக்களே அந்த காவலை ஒப்படைச்சிருக்காங்க. நம்ம என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் சார்? இல்லை, நம்ம தொடர்ந்து இது போன்று வருபவர்களுக்கு